தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தமிழக இயற்கை உழவர் மற்றும் ஆர்வலர் கூட்டுக்குழு சார்பில் கோவை கொடிசியா அரங்கில் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு நடக்கிறது. 21ஆம் தேதி வரை நடக்கும் மாநாட்டை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். இதில் பங்கு பெற்ற இயற்கை விவசாயிகள் சிலர் பிரதமர் மோடி கையால் விருது பெற்றனர். இது தங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் என விருது பெற்ற விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நான் ஒரு இயற்கை விவசாயி. ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டோட 35 வருஷமாக இயற்கை விவசாயம், காய்கறி, பலதானியங்களை செஞ்சிட்ருக்கேன். நிறையா நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பந்தல் பாடியம் உரம் நம்ம என்னென்ன உரம் போடாமல் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் ஒரு புக்காக கையேட எழுதி கொடுத்துட்ருக்கேன். அதனால் இயற்கை விவசாயம் நீங்கள் பண்ணலைன்னா நாளைக்கு உங்கள் தலைமுறை இருக்காது. அதனால் இயற்கை விவசாயத்துக்கு மாற வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதை பிரதமர் கொண்டு வர்றாரு. நான் எங்கள் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இயற்கை விவசாயத்தை பற்றி பேசி நாம் இதை வெளியே கொண்டு வராமல் இருந்தால் இன்னொரு 30 வருஷத்தில் எதுவுமே இருக்க மாட்டேங்க. நீங்கள்லாம் உங்கள் வயசு 30,000. அதனால் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படிங்கிறதுக்கு தான் எங்களுக்கெல்லாம் விருது கொடுக்குறாங்க. இந்த விருதை வாங்கிறது பெரிய கௌரவமாக நினைக்கிறோம். இனி லட்சக்கணக்கான பேர் இயற்கை விவசாயத்தை கொண்டு வர முடியும் நம்புகிறேன். இயற்கை விவசாயம், நஞ்சில்லா விவசாயம், இது மனிதருடைய வாழ்க்கைக்கு மிக ஆரோக்கியமானதாக இருக்குது. இதில் எந்த விதமான கெமிக்கல் பயன்படுத்துறதில்ல. பிஎம்னுடைய வருகை, இந்த விவசாயம் இனி மக்களுக்கு நஞ்சில்லா உணவு போகணுங்கிற ஒரு விழிப்பு நிலை ஏற்படுத்துறதாகத்தான் நான் கருதுகிறேன். பிஎம்னுடைய வருகை எல்லா மக்களுக்கு இந்த இயற்கை விவசாயம் போய் சேருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம இயற்கை விவசாயங்கிறது ரொம்ப இன்னைக்கு முக்கியமாக போயிட்டு இருக்கு. நான் ஒரு 15 வருஷமா இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். மண்ணோட ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட்டை நம்ம கூட்டணும். சுகாதாரத்துக்கு முன்னாடி நமக்கு ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் இந்த சாயில் 4% இருந்துச்சு. இன்னைக்கு 1% கீழே போயிடுச்சு. அதை கூட்டணுங்கிறதுனால நம்ம நேச்சுரல் ஃபார்மிங் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பண்ணாதான் அதை கூட்ட முடியும். மண்ணோட வளத்தை நம்ம ரொம்ப பாதுகாக்க வேண்டியது ரொம்ப எல்லா விவசாயிகளோட கடமை. அது அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் அதை செய்யணும்னு நான் விரும்புகிறேன். நான் கடந்த 15 ஆண்டுகளாக விவசாயிகளிடம் எங்களுடைய நிறுவனம் 200க்கும் மேற்பட்ட பணியாளர் வைத்து வருடத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் நடத்தி வருடத்திற்கு 1 லட்சம் விவசாயிகளுக்கு நாங்கள் தானமாக சாம்பிள் ஆர்கானிக் கொடுக்கப்பட்டு நாங்கள் சொல்வதெல்லாம் இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஆர்கானிக் பயன்படுத்தால் மட்டுமே அதுக்கு சிறந்த வழி என்ற ஒரு நோக்கத்தோடு நான் செயல்படுறோம். இந்த மாநாடு பொறுத்தவரை எங்களுடைய நிறுவனத்துக்கு சார்ந்த ஒரு மாநாடு, நிறுவனத்தினுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய இந்த மாநாடு ஏன்னு கேட்டால் இயற்கை விவசாயம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்கானிக் சொல்லிட முடியும். அப்போ ஆர்கானிக்கை பயன்படுத்தால் மட்டுமே இந்த மண்ணை காப்பாற்ற முடியும், ரசாயன உரத்தை குறைக்க முடியும், பூச்சிகளை பயன்படுத்த இருக்க முடியும் என்ற காரணத்தினால் நானும் இந்த அதாவது ஆர்கானிக் விவசாய மாநாடு என்ற காரணத்தினால் ஆர்கானிக் உரம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடிய இருக்க ஒரு காரணத்தினால் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த சிறந்த ஆர்கானிக் உற்பத்தியாளர் என்ற முறையிலே இந்த மாநாட்டிலே எனக்கு இந்த அவார்டை பாரத பிரதமர் கொடுத்திருக்கின்றால் நான் இந்த பாரதத்துக்கும் இந்த மண்ணுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மாநாட்டை துவக்கி வைக்க வந்த பிரதமர் மோடிக்கு இயற்கை பொருட்களால் தயாரிக்கப்பட்ட மோடி தாயாரின் போட்டோ பிரேமை சுகந்தி என்பவர் கொடுத்தார். இவர் இயற்கை பொருட்களில் இருந்து பரிசு பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருகிறார். பிரதமர் மோடிக்கு இவர் வெட்டிவேர் மாலை, வாழைநார் மாலையையும் பரிசு அளித்தார். எஸ்விஎஸ்என்கோ ஃபைபர் கார்டன் ரன் பண்ணிட்டு இருக்கேன். 15 லேடிஸ் வச்சு வேஸ்ட் டு வெல்த் அப்படிங்கிற கான்செப்ட்ல பனானா ஃபைபர் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வேளாண்மை இது சம்பந்தமா இருக்கிறதுனால இந்த வேஸ்ட் டு வெல்த்துக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் பிஎம்க்கு நான் வாழை நாரினால் மலர் மாலை ஒன்று செஞ்சுருக்கோம். வாழை நார் மற்றும் வெற்றி வேர் மாலை செஞ்சுருக்கோம். அதே போல் ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ வித் அம்மா அவங்களோட ஃபோட்டோவும் ஹேண்ட்மேட்லேயே நாங்கள் வாழை நாரில் பண்ணியிருக்கோம். அதுதான் எங்களோட பெரிய
இம்பேக்டாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது மார்க்கெட்டிங் கனெக்ட் அப்படிங்கிறதும் இந்த விஷயங்கள் நிறைய பெண்களுக்கு வந்து நாங்கள் வேலைவாய்ப்பை கொடுக்கணும். அதே போல் விவசாயிகளுக்கு வந்து அது வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறது இல்லாத அதிலிருந்து ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் பெண்களோட வாழ்வாதாரத்துக்காகவும் இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.